4வது காலகட்டம். இதில் புரிஞ்சுக்கணும், 10வது வருஷத்துக்கு அப்புறம் அல்லாஹ் குறைஷிகள்கிட்ட அல்லாஹ் பேசலைங்கிறாரு. எடுத்துக்கணும், குறைஷிகள்கிட்ட அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், தாவாவை நிறுத்திடுங்க, இனி அவங்கள்ட்ட உபதேசம் பண்ண தேவையில்லை, அவங்க உள்ளங்களில் முத்திரை வைக்கப்பட்டு விட்டது. அந்த தலைவர்கள் இஸ்லாத்தை இனி ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால தான் அல்லாஹ் என்ன பண்ணால், வெளியே போய் பிரச்சாரம் பண்ணுங்கன்ட்டான். இனி மக்கா உங்கள் ஹப்பு கிடையாதுன்ட்டான். அது அது அல்லாஹ்வுக்கு தெரியுமில்ல, மக்காவில் இனி இஸ்லாத்தை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அபு தாலிபுக்கு அப்புறம் யார் அந்த லீடர்ஷிப்பில் வரா, அபு லஹப் வரான். பனு ஹாஷிமுக்கு யார் லீடர்ஷிப்பில் வரா, அபு தாலிபுக்கு அப்புறம் அபு லஹப் வரான். அபு தாலிப் மௌத்தாயிடுறாரு. இந்த 10வது வருஷத்துலேயே அபு தாலிபும் ஹதீஜா இல்லைன்னவங்களும் ஒரே வருஷத்தில் மௌத்தாகிறாங்க. அதுதான் துயரமான வருடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த 10வது வருஷத்தை. இதில் தான் மேராஜும் நடக்குது. புரியுதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஆறுதல் படுத்துறதுக்காக வானத்தில் அல்லாஹ் கூட்டிகிட்டு போகிறான். டோட்டலாக அவங்க மோரல் அவங்க ரொம்ப டவுனில் இருக்கிறாங்க. நமக்கெல்லாம், அதாவது சஹாபாக்களுக்கு ஈமான் அதிகரிக்கணும்னா ரசூல்லா பேசினா போதும். ரசூல்லாவுக்கு ஈமான் அதிகரிக்கணும்னா அப்போ டவுன் அவங்களுக்கும் ஆகுதில்ல. அப்போ ரசூல்லாவுக்கு ஈமான் அதிகரிக்கணும்னா கூட்டு போய் வானம் பூமியை காட்டி சொர்க்கத்தை நரகத்தை காமிச்சு அல்லாஹ்வுடைய அரசாட்சியை காமிச்சு அதை அவரை பலப்படுத்தி அதுக்கப்புறம் இரும்பு மனிதராக ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அதான் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாக நான் சமாளிக்கிறேன். இது போங்கடா, இது ஒரு வாழ்க்கையும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. நான் என்னென்னமோ பார்த்துட்டு வந்துட்டேன், போங்கடா இனிமே என்று நீ ஏற்றுக்கல அவன் ஏற்றுக்கலன்ட்டுலாம் நான் அழுகிற ஆள் கிடையாது அப்படின்னு. அதுக்கப்புறம் ரசூலா வருத்தப்பட்டதெல்லாம் கிடையாது. அவங்கெல்லாம் இதாகிட்டாங்க, அந்த ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு, தாண்டி வந்துட்டாங்க. அப்போ ரசூலாவுக்கு வெளியே போய் பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினச்சிருந்தா அபிசீனியா கூட செலக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் ரசூலாவுக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, அரபுகளுக்கு ஒரு நபி அனுப்பினான், இந்த லீடர்ஷிப்பு அரபுகளுக்குள்ளே இருக்கணும். ஏன்னா இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகள் இல்லையா, அதனால் சரி மக்கா தானே ஏற்றுக்கல, பக்கத்தில் சின்ன சின்ன ஊர் இருக்குல்ல, அங்கெல்லாம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தாயிஃப் பக்கத்தில் ட்ரை பண்ணுறாங்க. இது தாயிஃப் சம்பவம் வேர்ல்டு ஃபேமஸ் சம்பவம். அந்த கல்லால் அடித்து அந்த குழந்தைகள் மூலமாக அவங்க விரட்டப்பட்ட சம்பவம். அப்போது தாயிஃபில் உதவி கேட்கப்படுது, நிராகரிக்கப்படுறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஹஜ்ஜுக்கு வர்றவங்ககிட்ட உதவி கேட்குறாங்க. அதுலேயும் அவர் என்ன பண்ணுறாரு, நடுவில் சுஹைல் பின் அம்ர் ரசூல்லா இந்த பக்கம் பயான் பண்ணிருப்பாங்க, சுஹைல் பின் அம்ர் இந்த பக்கம் நின்று, இவர் பைத்தியமாயிட்டார், இவர் பேச்ச கேட்காதீங்க, நல்லா தான் இருந்தார், கொஞ்சம் நாளில் இவர் இப்படி ஆச்சு. அதுவும் ஒரு சீரீஸ்லேயே வரும். புரியுதா? ஆமாம். அப்போது சொல்லுவாங்க, இதே சுஹைல் பின் அம்ர் ஒரு நாளைக்கு எனக்கு சப்போர்ட்டாக பேசுவார் அப்படிங்கிற மாதிரி ரசூல்லா கூட முன்னறிவிப்பு செய்வாங்க. அப்போ ரசூல்லா ஸ்ட்ராட்டஜி அடுத்து என்ன பண்ணாங்க, வெளியூர்லலாம் போய் கேட்டாங்க. சுட்டு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே நிராகரிச்சிட்டாங்க. இப்போ ரசூல்லாக்கிட்ட இருந்த ஒரே ஆப்ஷனு, ஹஜ்ஜில் வர்றவங்கள சந்தித்து, லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வர்றாங்களே, தபூக்லேருந்து வர்றாங்க, மதீனாலேருந்து வர்றாங்க, நஜதுலேருந்து வர்றாங்க, என்ன அப்போது இந்த லாங் டிஸ்டன்ஸில் வரக்கூடியவங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி வராங்க இல்லையா, வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாதம் தங்கியிருப்பாங்க. அந்த 3 மாதம் தான் இவங்களுக்கு தாவாவுக்கான டைம். இந்த டைமில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அன்சாரிகளும் படுங்க, ஃபஸ்ட்டு 2 வருஷம்லாம் பெருசாக கண்டுக்கல. 2வது வருஷத்தில் தான் அக்கபா உடன்படிக்கை நடக்குது. அதுக்கப்புறம் அடுத்த ஹஜ்ஜில் 3வது வருஷம் அக்கபாவுடைய 2வது உடன்படிக்கை நடக்குது. அப்போது ஹஜ்ஜில் அதாவது துல்ஹஜ் மாதத்தில் அன்சாரிகளோட ரகசியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பையத்து எடுத்துட்டாங்க. அடுத்த மாதம் எது, மொஹரமில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, சைலண்ட் மோட் ஆகிட்டாங்க. எல்லோரும் எதிர்பார்த்தது என்ன, பையத் செஞ்சிட்டாங்க, இவங்க ஹாஜி போயிட்டாங்கன்னா அதுக்குள்ளே பின்னாடி இவங்களே போயிடுவாங்க அப்படின்னு. அல்லாஹ்வுடைய ஸ்ட்ராட்டஜி பாரு. அதாவது எதிரி எப்போ நாம் அடிப்போம்னு நினைப்போமோ அப்போ அடிக்கக்கூடாது. நீ பலாரணுன்னு அடிச்சிட்ட அவன் எதிரி அடிச்சிட்ட, ஆமாம் அடிக்கலை, அப்போ என்ன அர்த்தம், அப்போ நீ ரொம்ப பயப்படணுன்னு அர்த்தம். வாங்கிட்டு
இப்படின்ட்டானா பலார்னு அடிச்சிட்டானா முடிஞ்சு போச்சு அதோட சாப்டரு. அடிச்சுட்டு சரி ரைட்டு அப்படின்னு. இப்போ ரஷ்யா அதானே பண்ணிச்சு. ஃபஸ்ட்டு அடித்தோடனே திருப்பி அடிக்கலை. ட்ரோனு உள்ளே வச்சு என்ன வந்து ஆப்ரேஷன் ஸ்பைடர் லொட்டு லொசுக்கு மண்ணாங்கட்டினானுங்க. அதுக்கப்புறம் அந்த அபாபில்கள் மாதிரி தொடர்ச்சியாக ட்ரோனு அப்படியே அந்த பறவைகள் வந்து அட்டாக் பண்ண மாதிரி ரஷ்யா அட்டாக் பண்ணிச்சு. அப்போது இந்த இடத்துல ரசூல் என்ன பண்ணாங்க, சைலண்ட் ஆகிட்டாங்க. முஹர்ரமில் நோ ஆக்டிவிட்டீஸ். அப்புறம் வந்து சஃபரில் அப்பயும் ஒன்றும் இல்லை, சைலண்ட்டாக இருக்காங்க. எல்லாம் பர்மிஷன் தரல ஹிஜ்ரத்துக்கு. மாதம் போயிட்டே இருக்குது. ஓகே நம்ம நினச்சது தப்பு போல் இருக்கு. இவங்களுக்கு தோணும்ல, பையத்து செஞ்சிட்டாங்க. அப்போ மதீனாவில் ரசூலுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு ஒரு பேஸ் கிடச்சிருச்சு. எப்படியும் வந்து இவங்க போகும்போது இவங்க கூடவே போயிடுவாங்க அப்படின்னு நினைப்பேன். போல் அடுத்த மாதமும் போல், அதுக்கு அடுத்த மாதமும் போல். அல்லாஹ் ஒரு ஹிக்மத்து இருக்குது பாரு. இவங்க எதிர்பாராத நேரத்தில் போகிறாங்க. அவங்க கடைசியாக என்ன முடிவு எடுக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கொன்றுணும். ஏன்னா பார்க்குறாங்கல்ல இவர் பேசும்போது அன்சாரிகள் இப்படிம்பாங்களா, கரெக்டாக நம்ம சொல்கிறாரு, அந்த நம்ம சொல்லிகிட்டு இருந்த அந்த நபி தான்ப்பா இவர். அப்போ இந்த மாதிரிலாம் வரும்போது அவங்களுக்கும் மொசாட் ஏஜென்ட் இருப்பான்ல, அவங்க போய் டேட்டா இன்புட் கொடுப்பான்ல. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க, 2 வருஷம் சீரியஸாக அவரை எடுத்துக்கலாம். 3ஆவது வருஷம்லாம் முக்கியமான ஆள்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தார், நான் பார்த்தேன், ஓரமாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னு யாரோ இன்புட் கொடுத்துருப்போம். அப்போ என்ன நினைப்பாங்க, ரைட்டு இனிமேல் அவரை விட்டோம்னா நம்முடைய நிர்வாகத்துக்கு ஆபத்து, கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இது 3ஆவது ஸ்டேஜ். இந்த இதில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஃபர் மாதத்துடைய கடைசியில் பிரயாணம் பண்ணுறாங்க. 15 நாள் அந்த ட்ராவல் நடக்குது மக்காலேருந்து மதீனா போகிறதுக்கு. அதில் ரபியுல் அவ்வல் அந்த மாதத்தில் மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ட்ரி கொடுக்குறாங்க. இதுதான் மக்காவுடைய வாழ்க்கையுடைய 4 காலகட்டம். இப்போ இது வரைக்கும் இந்த அத்தியாயத்துடைய இது புரிஞ்சுக்கணும்.